வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். காலைல வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 7:00 ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறேன் நான். ஸோ அதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். போன வாரமே ஃபிஷ்ஷிங் போனேன். என்ன ஆச்சு, திருவெட்டூர் பீச் இருக்குல்ல, அங்கே போனேன். ஸோ அங்கே போயிட்டு பாறை மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு துணியில் போட்டேன். பாறை மீன் பிடிக்கலான்னு போட்டேன், அதுவே பாறையில் மாட்டிக்கிச்சு. 2 லூர்னா இது இந்த ஃபிஷ்ஷிங் பிடிக்கிற மாதிரி பொம்மைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 2 லூர் வந்து பாறையில் மாட்டி போயிடுச்சு. எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன், சிரிக்கிறாங்க என்னை பார்த்து. இதெல்லாம் ஃபிஷ்ஷிங் செட்டப்ஸ். ஸோ இதில் நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கினது. ஸோ ஆல்ரெடி இந்த ஃப்ராகு, இந்த லூரு, இதெல்லாம். ஸோ நேற்று போயிட்டு நாளைக்கு போகணும், இன்னைக்கு போகணுன்றதுக்காக நேற்று போயிட்டு நிறையா வாங்கினேன். இது வந்து லூர்ஸ். இவர் அப்படியே மறந்தது கடலில் அப்படி போனாருன்னா அப்படியே மீன் பிடிச்சிரும். இதுவும் ஒரு லூரு. வச்சு கறி கொண்டு வச்சிருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லூர், முள் வச்சிருக்கா. ஸோ இது ஒரு லூர். இதுவும் அப்படியே போச்சுன்னா மீன் வச்சு அப்படியே பெரிய மீன் வந்து பிடிச்சிரும். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 லூர் இருக்கு. இவர் தான் முக்கியமானவர், தலைவர். ரீல் நான் வந்து ரைட் ஹேண்ட்ரு. இப்போ ரைட்டில் ராடை பிடிச்சிக்கணும். ரீல் வந்து இவருக்கு தான் ராடு இதோ இருக்காரு. எங்கே போகிறன்றதுலாம் போகும். கறிக்குழம்பு தான் நீ பார்த்து நேரு. அதான் அங்கே போயிட்டு செட் பண்ணிட்டு எந்த இடம், எந்த லொக்கேஷன்லாம் வீடியோவில் அப்படியே போடுறேன். அப்படி கண்டினியூஸாக பாருங்கள். லொக்கேஷன் சர்ப்ரைஸாக இருக்கனால பெரிய லொக்கேஷனு. ஸோ மீன் மாட்டுதா இல்லையான்னு எனக்கே தெரியாது. என் கூட வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய லூரை அது பிடிக்கணும்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு இவ்வளோ பெரிய வாயாச்சும் இருக்கணும். ஸோ அப்போ மீன் இவ்வளோ பெருசாச்சும் இருக்கணும். எனக்கு மாட்டினா பெருசாக தான் மாட்டணும், இல்லை மாட்டே தேவையில்லை. சரிங்களா? எங்கள் வீட்டில் எனக்கு பூனை தான் வெயிட் பண்ணுது. நான் மீன் பிடிச்சி வரேன், இவன் நமக்கு போடுவான், நம்ம ஜாலியாக சாப்பிட்லான்னு. ஸோ அதனால் சின்ன சின்ன மீன்லாம் மாட்டணும்னு தேவையே இல்லை. மாட்டினாலும் அதுக்கே தூக்கி அறையில் ஓட்டுறேன். நாங்கள் போவோம். பைக்கில் போக முடியாது அவ்வளோ தூரம். ஸோ அதனால் பைக் பார்க்கிங்கில் விட்டு காருக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் காரில் போகிறோம். இங்கேருந்து 1 hour ட்ராவலு. நான் எந்த இடம் போகிறேன்னு சொல்லலை உங்களுக்கு, போய் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவலு. எப்படியோ ஆனாலுமே ஆயிடும். அதுக்குள்ளே மீன்லாம் வீட்டுக்கு போய் தூக்கிட்டு போகிறேன். அப்படி பண்ணி தப்பான பைக்கில் வருவானுங்கல்ல, நமக்கு தெரியாது. லொக்கேஷன் வந்தாச்சு. பின்னாடி வந்து நம்ம தான் வராப்புல. மூக்கு சளி பழம் ஏதாவது ஒண்ணு மாட்டுதா கையில? பழமா இல்லையே, காயா இருக்கு. ஒரு பழம் பறிச்சாச்சு. ஸோ குழன்னு வரும். பேர் மூக்கு செடி பழம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இங்கதான் நம்ம ஏற போறோம், டேக் ஆஃப் ஆக போறோம். அந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மூளைக்கு எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சொல்ல தாங்க முடியல வெளில வந்தாலே. அப்ப டக்குன்னு அங்கிள்ன்ட்டான். அதான் கொஞ்சம் பேக்லடா அங்கிள் அண்ணான்னு சொல்லு. அண்ணா பேக்ல என்ன இருக்கு? மீன் பிடிக்கிற தூண்டில். நாய் ஓட்டுற குச்சா? நாய் ஓட்டுற குச்சுட்டா. ஆமா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அண்ணன் வரும்போது பெரிய மீனை பிடிச்சின்னு வருவேன். பெரிய மீனே உன்னை விட பெருசா. ஹெல்ப் பண்றா ஒரு கை. இத்தனை பேர் தள்ளி போகாது. நான் கை வச்ச உடனே போயிடுச்சு. பவர். நம்ம வந்து மீன் கேட்டிருந்தோம். மீன் டெமோ வந்துடுச்சு. மீன் இப்பதான் புதுசா குட்டி போட்டிருக்கு. மாடு முட்டினாலும் முட்டும். ஐயோ அம்மா, என் ஃபேன் தான். என்னடா ஃபேன் தான்டா? ஃபேன் தான் சொல்றா. என்ன பாக்குற, என்ன நினைப்பாங்க? இப்போ அண்ணனோட தீவிர ஃபேன் தானே நீ? செல்ஃபி எடுத்துக்கிறியா? செல்ஃபி. இந்த பையன் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்றான் இன்ஸ்டாகிராம்ல. ரொம்ப தீவிரமான ஃபேன் இவன், என்னோட ஃபேனு. சொல்றா அண்ணனை பத்தி நல்லா சொல்லு. ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதா? அசிங்கப்படுத்துற. கண்ணே திறக்க முடியல.
கட்டுப்பாடு முன்னாடியே சொல்லிடுவாங்க இதுன்னு. சரக்கு ஓடுது. நான் வந்து டீ டோட்டலர், நல்ல சாப்பாடு மட்டும். கேஷ் பண்ணி இப்படி வலிக்கும் போது ஒரு ஃபிஷ் மாதிரியே போகுது பாருங்க. ஸோ பெரிய ஃபிஷ் இருக்கும்போது தான் இது எடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மடவை, கிழுத்தி அந்த மாதிரி ஒரு சில மீன் தான் இருக்கும், சின்ன சின்ன மீன் தான் இருக்கும். அதெல்லாம் வலை போட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி லூருக்கு பிளாஸ்டிக் ஃபைபருக்குலாம் அது ரியாக்ட் பண்ணாது. பெரிய மீன் இருந்தால் பிடிச்சிரும் கம்பல்சரி. ஆனால் இல்லை, நான் இது ஒரு 50 கேஸ்ட்டுக்கு மேலே தூக்கி அடிச்சு பார்த்துட்டேன். அடிச்சு தான் வரல, பாசி தான் வருது. போட்டிருக்கேன் தூண்டியில் போட்டு. இங்கே மாட்டு கொம்பு இருக்கார்ல தலைவர், ஏதோ மாடு செத்துருக்கு போல் பாவம். மாடு எருவ மாடா என்ன மாடுன்னு தெரில. இதோட எலும்பு மஜாவாக இருக்குது. வீட்டில் எடுத்துன்னு போய் அப்படியே வைக்கலாம், ஷோகேஸுக்கு வைக்கலாம். கண்டிப்பாக மீன் மாட்டு, அது தெரிஞ்ச விஷயம்தான். ஏய் மாடு, அந்த மாடை ஏன் அந்த மாடு பீச்சுக்கு கூட்டு போங்க நினச்சா. இன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து தடை போட்டிருக்காங்களாம், உள்ளே போகக்கூடாதுன்னு. ஏன்னா புயல் வருது, புயல் அலர்ட் கொடுத்ததுனால உள்ளே போகக்கூடாது. டூரிசம் வந்து உள்ளே அலோட் கிடையாது சொல்லியிருக்காங்க. நான் போகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூர் எடுக்காது. நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ்ஷு, அதாவது ஆல்ரெடி செத்து போன ஒரு ஃபிஷ்ஷை லூராக யூஸ் பண்ணி போடுறேன்னா. ஸோ இங்கே இருக்க ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ்ஷை தான் சாப்பிடும். ஸோ இதெல்லாம் போட்டால் எடுக்காது. ஸோ இதனால ட்ரை பண்ணி பார்க்குறேன். டேய் எருவு மாடை எங்கேருந்து, எருவு மாடை எங்கே அத்தை? அதான் நான் லாக் ஸ்டாண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே மாட்டாது எப்படியோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இங்கே ரொம்ப ஆழமே கம்மியாக இருக்குது. மாட்டத்துக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஸோ போட்டிருக்கேன், உள்ளே போட்டிருக்கேன், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்றது. மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே மீன் பிடிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. இறங்க 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 போலாம், இறங்கலாம்.